ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முட்டைகோஸ் பகோடா. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். டீ டைமோட அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம சாதத்தோட சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த சிம்பிளான ஈஸியான முட்டைகோஸ் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன். இந்த மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா நான் முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இதுக்கு 1/2 கிலோ அளவு முட்டைகோஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் எல்லாமே இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீள நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. அடுத்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் கைப்பிடி அளவு கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு தூள் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இனிஷியலாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மாவு சேர்த்து பிசைகிறப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியல் டைமில். மெதுவாக நீங்கள் கை போட்டு எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டைகோஸில் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் இறங்கணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே நம்ம இந்த முட்டைகோஸில் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இனிஷியலாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேருங்க. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா கூட கம்மியாகும். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு போட்டிருக்கீங்களோ அந்தளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நான் சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் தான் நான் ஊற்றி சேர்த்துக்கிறேன். சூடான எண்ணெய் ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மொறுமொறுப்பாக வரணுன்றதுக்காக தான் நம்ம அரிசி மாவும் சூடான எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் மாவு தயாராகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை ரெஸ்ட்டில் விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கணுன்றதுக்காக கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இந்த ரெசிபி செய்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே மாவு மாவாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மாவு பிசைகிறப்போ தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி தான் செக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன். அது போட்டதும் மேலே எழும்பி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நான் மாவு விடுறேன் இந்த எண்ணெயில். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. பகோடாவை பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம போட்டதும் நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் சலசலப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ தான் நமக்கு நல்லா வேக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது நல்லா மேலே எழும்பி வரும். மேலே எழும்பி வந்தால் மட்டும் நம்ம கரண்டியை போட்டு திருப்பி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பகோடா நல்லா மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஈவனாக நல்லா வெந்து வரணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வரதுக்காக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ஆகும். ஈவனாக நல்லா வெந்து வரணும். நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். பகோடா கருக விடாமல் பார்த்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இன்னும் நல்லா பொரிஞ்சு வரணும்.
இந்த எண்ணெயோட சலசலப்பு கம்மியாகிற வரைக்கும் இந்த பகோடா நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. எண்ணெயோட சலசலப்பும் வந்து கம்மியாயிட்டு வருது. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம வந்து பகோடாவை வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ பொறுமையா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து நம்ம நல்லா வந்து வடிச்சு ஒரு தட்டில வந்து மாத்திக்கலாம். இதே போல் மீதமுள்ள மாவு எல்லாமே இந்த மாதிரி பகோடா போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே வந்து இந்த முட்டைகோஸ் இருந்ததுன்னா எப்படி பகோடா செய்கிறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருந்தது. இதை நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரை ரெசிபி தான். நீங்கள் நம்ம யூசுவலாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் தான் வந்து பகோடா செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டைகோஸை வச்சு நம்ம பகோடா வந்து இன்றைக்கி வீட்டிலே செஞ்சோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க சூடான டீ இந்த பக்கத்தில பகோடா வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதேபோல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே போல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை.